Good morning students. Good morning students. அதாவது வந்து ரெண்டு என்ன சொல்லிக்கிறோம், கர்லேஷனை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. கர்லேஷனில் வந்து பிஜிடிஆர்பியில் கர்லேஷனில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். அந்த 10 பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க. இப்போ அந்த கர்லேஷனில் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது வந்து திரும்பி திரும்பி சொல்கிறது தான். நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த மட்டும் டெய்லி இப்போ படித்ததை ரீகால் பண்ணினே இருக்கணும். ஒன்று படித்ததை ரீகால் பண்ணணுன்னா இப்போ உதாரணமாக நான் சொல்லிக்கிறேன் இல்லையா, இந்த கான்செப்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷன், ஸ்கியூனஸ்ஸு, மூமெண்ட்ஸு, இப்போ கர்லேஷன், அப்புறம் ரெக்ரேஷன். ஸோ எல்லா இதுலேயும் வந்து முக்கியமான ஃபார்முலாஸ் கொடுக்குறோம். அதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பசங்களுக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு குழப்பம் வந்து எக்ஸாம் வருமா வராதா. இதுக்கு வந்து நம்ம கேள்விக்கு பதில் வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா எக்ஸாம் வருது வரல. இப்போ வந்து 2019 2020. ஸோ இதுக்குள்ளே வந்து அண்ணா பீரியடில் போட்டவங்க, காமராஜ் பீரியடில் போஸ்டிங் போட்டவங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறது நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யூஜிடிஆர்பியும் உண்டு, பிஜிடிஆர்பியும் உண்டு. ஏன்னா வந்து 82,000 பேர் டெட்டில் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்சியில் என்ன சொல்லிட்டானோ, இப்போ வந்து டெட்டு பாஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் இருக்கிற எதை தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிஜிடிஆர்பி மேக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டாலே யூஜிடிஆர்பி மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல விஷயம். இதை தான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். அதனால் யூஜிடிஆர்பி கண்டிப்பாக உண்டு. ஸோ டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மேக்ஸு டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, பிஜிடிஆர்பி மேக்ஸ் படிக்க போகிறீங்க, அதே இதில் யூஜிடிஆர்பி படிக்க போகிறீங்க. ஸோ பிஜிடிஆர்பி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், யூஜிடிஆர்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு போடுற எஃபெக்டை ஃபுல்லாக போட்டுட்டுனா கண்டிப்பாக யூஜிடிஆர்பிலையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எக்ஸாம் வருமா வரல திரும்பி சொல்கிறேன், அதெல்லாம் போட்டு நீங்கள் எதுவுமே குழப்பிக்காதீங்க, ரைட்டா. ரெண்டாவது வந்து கொடுக்குற பாயிண்ட்ஸு நல்லா தெளிவாக திரும்பி நீங்கள் வாட்ச் பண்ணணும். நான் உங்கள் லைஃப் இது இல்லையா. அதனால் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் இல்லைனா ஜூன் மாதம் இல்லை கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். ஸோ நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. அதனால் வந்து டெய்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் போது அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, மார்க் எடுக்கிற வேலையை பாருங்கள், ரைட்டா. சரி, ரைட்டு. ஸோ இதில் கர்லேஷனில் மீதி இருக்கிற சில ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுவோம், நடுவில் சம் நடத்துவோம். அப்போ தான் ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது 2016-17 கேட்ட கொஷின் அது, 2014-15 கேட்ட கொஷின் அது. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்றதில் ஒரு அனலைஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதாவது போன வருஷம் வந்து இதில் வந்து 2017 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-12 கொஷின்கிட்ட வருதுருக்கு, ரைட்டுங்களா. அதனால் இது நல்லா ஃபாலோ பண்ணிக்க. ஸோ அதான் சொன்னோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1-2 தடவை வந்தாலே ஸோ 25 கொஷின் நீங்கள் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். அதனால் இதை வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர், அருமையாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால் பார்த்துங்க, சரிட்டா. ஸோ ஒரு மார்க் நமக்கு முக்கியம். அந்த ஒரு மார்க்குக்கு நம்ம வந்து ரொம்ப விட்டுட்டுனா கஷ்டமாயிடும். அதை ஃபாலோ பண்ணிங்க. சரி, டேரெக்டாக அதுக்கு போவோம். ஏற்கனவே கர்லேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு 10 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதோட கண்டினியூ பார்க்க போகிறோம். இப்போ அதை 1, 2, 3 கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரேங்க் கர்லேஷன் ஒன்று இருக்குது. இந்த ரேங்க் கர்லேஷனில் உங்களுக்கு வந்து நிறையா கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேங்க் கர்லேஷன் அப்படின்னா என்ன, இதை நம்ம ஒரு சிம்பிள் ரோன்னு வச்சுப்போம். ரோ ஈக்குவல் டு 1 - 6 × சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n × n³ - 1, n × n² - 1. உள்ள மட்டும் தான் n³ ஆகும், n² - 1. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ ரோ ஈக்குவல் டு 1 - 6 × சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n × n² - 1 உங்கள் முக்கியமான ஃபார்முலா. இதில் வேர் டிஐன்றது என்ன சார் அப்படின்னா xi - yi ரெண்டுத்துக்குள்ள ரேங்க் டிஃபரன்ஸ், ரைட்டா. ஸோ ரேங்க் கர்லேஷன் ஃபார்முலானது ரோ ஈக்குவல் டு 1 - 6 × சம்மேஷன் சொல்லலாம், இல்லை டிஐ ஸ்கொயர் பை n × n² - 1. இதில் வச்சு நிறையா சம்ஸு டிஆர்பியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் ஃபார்முலாஸ் நல்லா ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுங்க, ரைட்டு. ஸோ அப்புறம் வந்து போர்டில் எதுவும் கொஞ்சம் பெருசாக சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம எழுதுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயமா நீங்கள் எவ்வளோ கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுவும் மாற்றிக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கு எய்ம்னா நம்மளுக்கு காதில் ஒலிச்சுனே இருக்கணும் அந்த ஃபார்முலாஸ்லாம். இதுதான் கான்செப்ட். திரும்பி கேட்டால் ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறதோட திரும்பி நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஈஸியாக மெமரி ஆகிடும். அன்கான்ஷியஸ் மைண்ட் போய் வந்துடும், மறக்காது, ரைட்டா. ஸோ ஜாப்பில் போகிறவங்கனாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறது, திரும்பி இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் பார்த்துங்க, ரைட். இந்த ஃபார்முலாக்கு பேர் ஒன்று இருக்குது, அது பேர் ஃபியர்மேன் ஃபார்முலாஸ் இருக்குங்க. இட் இஸ் நவுன் அஸ், அதுக்கு ஃபார்முலா, இதுக்கு ஃபார்முலா பேர் என்னன்னா
கேட்கலாம் 1 மார்க் இப்படி வேணால் கேட்கலாம், எது தான் கேட்குறேன்னு சொல்ல முடியாது. ஸ்பியர்மேன் ஃபார்முலாஸ் அப்படி ஒன்று, ஸ்பியர்மேன் ஃபார்முலா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்களா, ரைட்டா? அதெல்லாம் ஆராய்ச்சி இல்லாமல் நான் தேவையில்ல, ஸ்பியர்மேன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலாக்கு பேர் என்னது? ஸ்பியர்மேன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிலர் ஃபார்முலா, லெக்ரான்ஜ் ஃபார்முலா, அதே போல் ஸ்பியர்மேன்ஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, ரைட்டு. அதாவது அடுத்தது என்னன்னா, இந்த டிஃபரன்ஸ் டிஐ ஈக்குவல் டு 0னா ரேங்க் என்ன வரும்? டிஐ ஈக்குவல் டு 0னா ரேங்க் என்ன வரும்? the difference டிஐ ஈக்குவல் 0 தென் மூணாவது ஃபார்முலா தி டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் டிஐ ஈக்குவல் டு 0னா நீங்களே கம்பேர் பண்ணுங்க. டி ஈக்குவல் டு 0னா இது அப்படியே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0 × என்னது? 0 ஆகிடும். அப்போனா ரேங்கோட வேல்யூ என்னது? தி ரேங்க் இஸ் ரோ ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டிஐ வேல்யூ 0 இருந்துச்சுன்னா ரேங்கோட வேல்யூ கன்ஃபார்ம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, ரைட்டா? 3 ஃபார்முலா ஆச்சா? அடுத்தது சில இது வந்து ரிப்பீட்டடாக ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது 2 வேல்யூபிள் 3 வேரியபிள் அப்படின்னு கேட்டாங்க, ரிப்பீட்டட் வேல்யூ கொடுப்பாங்க. அந்த ஐட்டம் மஸ்ட் ரிப்பீட்டட் m டைம்ஸ். if item repeated m times ரிப்பீட் ஆச்சுன்னா, திரும்பி ரிப்பீட் ஆச்சுன்னா 3 4 5 6 ஸோ டிஃப்ரெண்ட்டாக ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இதோட நம்ம என்ன ஆட் பண்ணிங்கன்னா m × m² - 1 அப்படி பாருங்கள், எப்படி போடுறோம் பாருங்கள். ரோ ஈக்குவல் டு அப்படியே 1 - 6 × சிக்மா என்னது அப்படியே ஃபார்முலா 6 போட்டாச்சா? சிக்மா பிராக்கெட் போட்டுங்க. இந்த சிக்மா டிஐ ஸ்கொயரோட இந்த வேல்யூ ஆட் பண்ணோம். சிக்மா m × m² - 1/12 இது சம்மு கேட்பாங்க. டிவைட் பை கே சேம் தான். கே என்ன இருக்குது? n × n² - 1, ரைட்டா? ஸோ ரிப்பீட்டட் m டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா இதோட அந்த சிக்மா டிஐ ஸ்கொயரோட எது ஆட் பண்ணணும்? சிக்மா m × m² - 1 எத்தனை வாட்டி இருக்கும்? 1 டைம்ஸோ 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ எத்தனை டைம் இருந்தாலும் இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். m × m² - 1/12 சம் போடும்போது உங்களுக்கு புரியும், ரைட்டா? ஸோ ரேங்க் கர்லேஷன் என்னது? ரோ ஈக்குவல் டு 1 - 6 × சிக்மா டிஐ ஸ்கொயர் பை n × n² - 1 வேர் டிஐ ஈக்குவல் டு xi - yi. இட் இஸ் நவுன் அஸ் ஸ்பியர்மேன் ஃபார்முலா சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ் டிஐ ஈக்குவல் டு 0னா அந்த ரேங்க் இஸ் என்னது? 1. இந்த டிஐ வந்து இந்த ஐட்டம் வந்து ரிப்பீட்டடாக ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் சிங்கிள் வேல்யூக்கு இது ரிப்பீட்டடாக m டைம்ஸ் இருந்துச்சுன்னா ரேங்க் கண்டுபிடிக்கணும். m டைம்ஸ்னா 2 3 ரேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ ரோ ஈக்குவல் டு 1 - 6 × சிக்மா டிஐ ஸ்கொயர் ப்ளஸ் என்னது சிக்மான்ட்டு சம்மேஷன் எதனா சொல்லி உங்களுக்கு எப்படி புரிய பார்த்துங்க. m × m² - 1/12 இது. ஸோ எதுனா எத்தனை இருக்கோ, இப்போ 2 ரேங்க்னா 2 வாட்டி ஆட் பண்ணிக்கணும், 3 ரேங்க்னா 3 வாட்டி. ஃபார்முலாஸ் எந்த இடத்துல இருக்கோ அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அது கணக்கு போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்டா? சரி, அதில் அடுத்தது முக்கியமான ஃபார்முலா ஒன்று இருக்குது, லிமிட்ஸு அப்படிவாக கேட்பாங்க. த லிமிட்ஸ் ஆஃப் ரேங்க் கர்லேஷன், ரேங்க் கர்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரேங்க் கர்லேஷன் கோஎஃபிஷியன்ட், ரேங்க் கர்லேஷன் போட்டுங்க. சும்மா ஷார்ட்டாக எல்லாத்தையும் எழுதி போட்டால் உங்களுக்கு டைம் இருக்கிற உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ரேங்க் கர்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் என்னன்னா, எப்பவுமே இது வேல்யூ வந்து -1 +1 உள்ளே தான் இருக்கும். அதாவது -1 <= ரோ <= +1. ஸோ -1க்கும் +1க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ அடிக்கடி கேட்குறாங்க த லிமிட்ஸ் ஆஃப் ரேங்க் கர்லேஷன் -1 to +1. ஸோ இந்த 5 ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது திரும்பி இந்த ரேங்க் கர்லேஷனை பொறுத்தபடி இந்த 5 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. இது திரும்பி படிச்சிங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த லிமிட்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 5 ஃபார்முலா கம்பேர் பண்ணி படிக்கணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. லிமிட்ஸ் ஆஃப் கார்லேஷன் ஆஃப் கியூனஸ், லிமிட்ஸ் ஆஃப் பவுலிஸ் கியூனஸ், அதுக்கு எல்லாம் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ கார்லேஷன் லிமிட்ஸ் என்னது? கியூனஸுக்கு கொஷின் கேட்டு பார்க்கணும். இப்போ லிமிட்ஸ்னு வர வார்த்தை, லிமிட்ஸ்ன்ற வார்த்தை வச்சு ஒரு 6 ஃபார்முலா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த 6 ஃபார்முலாஸ் என்ன இருக்குது பார்த்துக்கணும். நான் லிமிட்ஸ் ஆஃப் கார்லேஷன் என்னது? -3 to +3. பவுலிக்கு ஸ்கியூனஸுக்கு என்னது? -1 to +1. இப்போ இதுக்கு என்ன போட்டுருக்கோம்? ரேங்க்குக்கு
ரேங்க் கார்லேஷனுக்கு -1 to +1. ஸோ இதுபோல் லிமிட்ஸில் என்னென்ன வருது அழகாக எடுத்து எழுதி வச்சு படிக்கணும். அது கம்பேர் பண்ணி படித்தா தான் மண்டையில் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், மெமரியில் இருக்கும். கம்பேர் பண்ணி படிக்கலாம் அது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ கார்லேஷன் பார்த்துருக்கோம் -3 to +3, பவுலிக்கு என்ன பார்த்துருக்கோம் -1 to +1. ஸோ இங்கே ரேங்க்குக்கு என்ன பார்த்துருக்கோம், அது என்னது -1 to +1. ஸோ அதே போல் மல்டிபிள் கர்லேஷன், பார்ஷியல் கர்லேஷன், ரெக்ரேஷன் எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. இப்போ 6த்தையும் அழகாக கம்பேர் பண்ணி படிக்கணும். ப்ராபபிலிட்டிக்கு லிமிட் இருக்குது. ப்ராபபிலிட்டி லிமிட் 0 to 1. ஸோ லிமிட்னா அது ஒரு 10 வருதுனீங்கன்னா 10த்தையும் அப்படியே படிச்சிக்கணும், வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா அதுக்கு இந்த லிங்க் கொடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம மெமரி வச்சுக்கலாம். அதான் மெமரி ட்ரிக்ஸ்னு சொல்கிறது. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் இப்போ ரேங்க் கார்லேஷன் 5 ஃபார்முலா, அந்த 5 ஃபார்முலா சரி ரைட்டு. இப்போ வந்து லிமிட்ஸ்னு வார்த்தை வருது, லிமிட்ஸில் அந்த வார்த்தை வரும்போது என்னெல்லாம் பண்ணலாம், லிமிட்ஸ்லாம் ஒரு 10 சேர்ந்து வருது அப்படின்னு படிக்கணும். ஸோ இந்த கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். லிமிட்ஸ் ஆஃப் ரெக்ரேஷன், லிமிட்ஸ் ஆஃப் கார்லேஷன், லிமிட்ஸ் ஆஃப் பவுலி, ரைட்டா, எல்லாமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா டக்குன்னு சொல்லி பார்த்தணும். 10 ஃபார்முலா படிச்சோன்னா எந்த மீதி இருக்கிற எந்த டைம் வேணால் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தலாம். ரைட்டு, நிறையா ஞாபகம் இருக்குது. ஸோ 10 ஃபார்முலா 8 தான் ஞாபகம் இருக்குது, திரும்பி எடுத்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் மெமரி ட்ரிக்ஸ்ன்றது. நம்ம படித்த விஷயத்தை நம்ம வந்து திரும்பி மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும். எல்லாத்தையும் ஏறதுக்கு நம்ம டைம் பத்தாது, சொல்லி பார்த்தா தான் வரும். ரைட்டுங்களா, சரி ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போ ரேங்க் கர்லேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்ஷியல் கர்லேஷன். பார்ஷியல் கர்லேஷன் அது மல்டிபிள் கர்லேஷன், அவ்வளோதான். ஸோ இது 3த்தையும் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் வேறு எதுவுமே ரெஃபர் பண்ண தேவையில்ல, நான் கொடுக்குற ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா பார்த்தா போதும். இதுதான் உங்களுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குற ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. இப்போ பார்ஷியல் கர்லேஷன் அப்படின்னா என்ன ஃபார்முலா, அது நம்ம என்ன சொல்கிறோம், 6th 1 வச்சுக்கலாமா, R 12.3 அப்படி சும்மா சொல்கிறேன். 12.3 இப்படி ஏறும் போது முறையை என்ன பண்ணுறோம், இது என்ன ஃபார்முலானா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, இங்கே என்ன இருக்குது 12.3 ஷார்ட் கட் பண்ணுங்க. இங்கே 1.3ன்னு எழுதிங்க ஃபஸ்ட்டு, 1.3 அந்த 1ஓட பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணிடும். ரைட்டா, 1.3 அடுத்து என்ன கமா எக்ஸு என்ன 2 இருக்கா, அப்போ 2.3. ரொம்ப சிம்பிள். டிவைட் பை அப்படியே என்ன பண்ணோம், ரூட் ஆஃப் அப்படியே வேரியன்ஸ் போட்டுக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு 1.3 ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அது இன்ட்டு அதே போல் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு 2.3. ரைட்டா. ஸோ பார்ஷியல் கர்லேஷன் 12.3 ஈக்குவல் டு இதே போல் இந்த மாடலில் எந்த வச்சாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 1.3 கம்மா எக்ஸு 2.3 டிவைட் பை என்னது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 1.3 வேரியன்ஸ் ஆஃப் என்னது எக்ஸு 2.3. ரைட்டா, சரி. இதில் எப்படி எழுதலாம், இந்த ஒரு ஃபார்முலா இருக்கா, இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்களேன். இது வேறு எப்படி எழுதலாம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இதே ஸ்டெப் இப்படி எழுதுவாங்க. ஸோ இதே எத்தனை வாட்டி அதெல்லாம் பாருங்கள். 7th 1 R 12.3 அதே இது வந்து இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, கோவேரியன்ஸ் ஆஃப் மேலே எதுவும் மாறல. ஏன்னா ஒரு விஷயத்தை எத்தனை வாட்டி எப்படிலாம் மாற்றி எழுதலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனால் நம்ம ஏமாந்துடும். ரைட்டா, அதில் படிச்சுக்கணும். இந்த வேரியன்ஸுக்கு ஃபார்முலா வந்து இப்படி போகலாம், 1 - R13 ஸ்கொயர். ரைட்டா, அப்படி ரூட் ஆஃப் 1 - R23 ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதலாம், 1 - R13 ஸ்கொயர். ரைட்டா, இது என்ன படிச்சுக்கணும், ஒன்றும் சிம்பிள்லாம் சாதாரண விஷயம் தான். என்ன படிச்சு தான் லிங்க் பண்ண போகிறோம். நான் படிச்சது ஞாபகம் இருக்கா, கோவேரியன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன பார்த்துருக்கோம், கோவேரியன்ஸ் ஆஃப் என்னது எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் அப்படி பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம், லிங்க் பண்ணி பார்க்கணும். எங்கே பார்த்துருக்கோம் கோவேரியன்ஸு, கர்லேஷனில் பார்த்துருக்கோமா, கர்லேஷனை பார்த்துருக்கோம். ரைட்டா, ஸோ அதே போல் லிங்க் பண்ணி படிக்கணும். அந்த சிக்மா தான் என்ன சொல்கிறாங்க, ரூட் ஆஃப் வேரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. சிக்மாவோட வேல்யூவை ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படித்தா தான் இப்போ நம்முடைய யோசிக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன்றது வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவிஷனை ஸ்கொயர் பண்ணி போட்டால் வேரியன்ஸா இல்லையா. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷனாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா ஸ்கொயர் தான் அடிச்சு ரூட் ஆகிடுமா, அது ரூட் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவிஷனா ரூட் வேரியன்ஸ், அதை தான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ என்ன படித்த ஃபார்முலா தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். ரைட்டா, சரி பார்த்துங்க. ஸோ இப்படி எதெல்லாம் 8th வந்து அதில் R 12.3 இப்படி ஒன்று இருக்குது. அதே இதில் எல்லாமே ஆரில் ஏறுது. அதாவது R12 - R13 R23 டிவைட் பை இந்த கீழே எடுத்த பார்த்து அப்படியே எழுதிக்கணும். கீழே எழுதிக்கணும் ரூட் ஆஃப் 1 - R13 ஸ்கொயர் ரூட் ஆஃப்
1 minus R23 square. ஸோ இப்போ இதில் வந்து இந்த R12.3 புரியுன்றா சொல்கிறேன். பார்ஷியல் கரலேஷனை இந்த ஒரு 3 விதமாக எழுதலாம். நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் படிச்சுட்டு போனால் ஞாபகம் இருக்காதுங்க. அதனால் 3 எப்படிலாம் கேட்கலாம் எக்ஸாமில் அப்படிலாம் கேட்கலான்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இது 3 விதமாக தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ஸோ அதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க. அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? கோவரியன்ஸ் இது இதில் பார்த்துருக்கோம், கரலேஷன் ஆஃப் கோபிஷனில் பார்த்துருக்கோம், கார்ல் பேஸ் கரலேஷனில் பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, வேறு எந்த ஒரு குழப்பமும் கேட்க முடியாது, ரைட்டா? சரி, ரைட்டு. இல்லை இந்த X13 எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நம்ம இடத்துல தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. இயர் X13 1.3 இல்லையா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட் சொல்கிற பாருங்க. இந்த X1 இருக்கா, ஃபஸ்ட்டு X1 போட்டுங்க, மைனஸ் அடுத்த நான் X3 போட்டுங்க, போட்டு இங்கே B13 எழுதிங்க. இங்கே என்ன இருக்குது 1.3னா 1.3 எழுதிங்க. புரியலையா? பாருங்க X2.3. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு X2 எழுதிங்க, மைனஸ் போட்டு S2. ஃபஸ்ட்டு நான் X2 தானே இருக்குது, X2 எழுதிங்க. அடுத்து X3யா, X3 போட்டுங்க. இங்கே தான் இருக்குது 2.3னா B23, ரைட்டா? பியோட வேல்யூ B of XY கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு ஃபார்மில் தெரியும், ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இல்லைனா நீ பார்த்துங்க, எடுத்து பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ இந்த X1 இந்த கணக்கு போடுறதுக்கு X1.3 தேவை, X2.3 தேவை, ரைட்டா? பார்ஷியல் கரலேஷன் நான் சும்மா பாயிண்டில் சொல்கிறேன், ரைட்டா? இதை எடுத்து இது கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். இதை 3மே பார்ஷியல் கரலேஷனுடைய ஃபார்முலா, ரைட்டு? அப்போ அதோட லிமிட்டு, பார்ஷியல் கரலேஷனோட லிமிட் என்ன அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு 10 ஃபார்முலா தான் கொடுக்குறோம். அந்த 10 ஃபார்முலாஸ் என்ன பண்ணோம், திரும்பி எல்லாத்துலேயும் இப்போ அதான் சொல்கிறேன், திரும்பி அந்த மூமெண்ட்ஸில் எத்தனை கொடுத்துருக்கோம், ஸ்கியூனஸில் எத்தனை கொடுத்துருக்கோம், கரலேஷனில் 20 கொடுக்குறோம் இல்லையா? ஸோ 20-23 கிட்ட வரும் இந்த கரலேஷனில். அது அப்படியே என்ன பண்ணணும், திரும்பி சொல்லி பார்க்கணும். அப்புறம் ரெகுலேஷன், இதுலேருந்து கண்டிப்பாக நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. கரலேஷன் அண்ட் ரெகுலேஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுது. சரி, இப்போ 9th ஒன், அது லிமிட்ஸ் ஆஃப் பார்ஷியல் கரலேஷன், ரைட்டா? பார்ஷியல் கரலேஷன், சரி, ஷார்ட்டாக. அப்போ இது வரைக்கும் லிமிட்ஸ் என்னென்ன பார்த்துருக்குன்னு தெரியும். ஸ்கியூனஸுக்கு 2 பார்த்துருக்கோம் இல்லையா? கார்ல் பலேஷன் ஆஃப் ஸ்கியூனஸுக்கு லிமிட் என்னது, -3 + 3. அப்புறம் எது பவுலிக்கு ஸ்கியூனஸுக்கு லிமிட் என்னது, -1 + 1. இப்போ போட்டோம் ரேங்க்குக்கு என்ன பார்த்துருக்கோம், -1 + 1. அதுபோல் பார்ஷியல் கரலேஷனுக்கு 4வது பார்க்குற மாதிரி இந்த மாடல். அப்போ ஸோ +-1. இதுக்கு ஆன்சர் என்னது, +-1 லிமிட்ஸ், ரைட்டா? சரி, இங்கேயே ஒரு இடத்துல உங்களுக்கு எழுதி போட்டால் புரிஞ்சு நினைக்கிறேன். அடுத்தது மல்டிபிள் கரலேஷன், இந்த லிமிட்ஸ் ஆஃப். அப்போ லிமிட்டை பொறுத்த மட்டும் எத்தனை வரதுக்குமா, இதோட 5வது பார்த்துக்கிறோம் இல்லையா? லிமிட்ஸ் ஃபார் மல்டிபிள் கரலேஷன். மல்டிபிள் கரலேஷனுக்கு என்ன லிமிட்டு, அது வந்து 0 to 1. 0 to 1 மல்டிபிள் கரலேஷன், அது லிமிட்டு 0 to 1, ரைட்டா? அது நான் வச்சுங்க. ஸோ மல்டிபிள் கரலேஷன் அது எப்படி எழுதுவாங்க, சில பேர் எப்படி எழுதுவாங்க, 0 ≤ 6 ≤ 1 RM சொல்லுவாங்க, மல்டிபிள் கரலேஷன். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், இதை போல் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்குது. இது 10 ஃபார்முலாஸ், ரைட்டா? சரி, அடுத்தது ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த அதன் ஃபார்முலாவில் R12.3 இருந்துச்சா, அது வந்து 0 இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா, R12 = R13 × R23. இது நீங்கள் ஃபார்முலா படிச்சிக்கணும், அதை வச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏரியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்கோம், R12.3 என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், என்ன ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்கோம், என்ன பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். 3 ஃபார்முலா அதில் கொடுத்துருக்கீங்க இதே மாடலில். என்னது, R12 - R13 R23 / K என்ன இருக்குது, √1 - R13 square 1 - R23 square. ஸோ இது அப்படியே நாங்கள் 0 சப்ஸ்டிட் பண்ணால், இது அப்படியே 0 இருந்துச்சுன்னா 0 என்னது 0 ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், R12 - R13 R23. ஏன்னா 0 கொடுத்தா கீழே இருக்குதுன்னு ஆகிடும், 0 ஆகிடும். 0 × 0 இந்த மைனஸ் தானே வச்சுன்னா ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ R12 = R13 R23. இது ஒரு ஃபார்முலா நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம படித்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்போ R12.3 வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும், R12 = R13 R23. அதான் மல்டிப்ளிகேஷன். டாட்ன்றதோட உங்களுக்கு அது ப்ராடக்ட் அது, ரைட்டா? சரி, ரைட்டு. அடுத்தது இப்போ வந்து முக்கியமாக இதெல்லாம் வந்து இதில் இப்போ நான் கொடுக்குற 12வது ஃபார்மில் வந்து உங்கள் மெட்டீரியல் சில மெட்டீரியல் இல்லை, வேறு ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் என்ன, அதான் எக்ஸ்ட்ரா 2-3 ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு படிக்கணும்.
அதனால் ஒரு மெட்டீரியல் நம்ம திருப்பி சொல்கிறேன் பக்கம் நம்பி நம்ம ஏமாந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டுங்களா. அதனால் ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. என்னன்னா மல்டிபிள் கரலேஷன் ஹெல்ப்ஸ், அதாவது பார்ஷியல் கரலேஷன் அதை பற்றி என்ன பார்க்குறப்ப இப்போ பார்ஷியல் கரலேஷன் ஹெல்ப்ஸ் எதுக்கு ஹெல்ப் வந்து அப்படின்னா பார்ஷியல் கரலேஷன் ஹெல்ப்ஸ் இன் டிசைடிங் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் டீம் பேசியில். ஆனால் அந்த மெட்டீரியல் சில மெட்டீரியல் கொடுக்கல. டிசைடிங் வெதர் ரைட்டா என்ன அதுன்னா அதர் டு இன்க்ளூட் ஆர் நாட் ஆஃப் அடிஷ்னல் இண்டிபெண்டன்ட். இதான் இன்க்ளூட், அதாவது அடிஷ்னல் இண்டிபெண்டன்ட் இருக்குதா இல்லையா, இன்க்ளூட் ஆர் நாட், இதான் முக்கியம். இன்க்ளூட் ஆர் நாட் ஆன் அடிஷ்னல் இண்டிபெண்டன்ட். அடிஷ்னல் இண்டிபெண்டன்ட் இருக்குதா இல்லையா இதுல வேரியபிள் இன் ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ல, வேரியபிள்ஸ் இன் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். அதாவது பார்ஷியல் கரலேஷன் கோஎஃபிஷியன்ட், partial correlation coefficient of coefficient சும்மா ஷார்ட்டாக போகிறேன். partial correlation coefficient helps in deciding whether to include or not. இது மனப்பாடம் பண்ண வேண்டிய இது என்னன்னா அடிஷ்னல் இண்டிபெண்டன்ட் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பார்ஷியல் கரலேஷன் யூஸ் பண்ணுறது. எதில் ரெக்ரெஷன் அனாலிசிஸில் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுது. ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 12 பாயிண்ட்ஸ் 10 பேஜ் வரைக்கும் அது 20 ஏற்கனவே 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒரு எத்தனை ஆச்சு 12 பாயிண்ட்ஸ் 22 பாயிண்ட்ஸ் ரைட்டா. ஸோ இதே போல் ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஸோ இந்த பார்ஷியல் கரலேஷனில் இருக்கிற எல்லா மாடலும் இதில் முடிச்சிடுவோம். அடுத்தது மல்டிபிள் கரலேஷன் இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் திரும்பி என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலாஸ் பாருங்கள். இதில் ஒரு 5 ஃபார்முலா கொடுத்துருவோம் ரைட்டா. சரி, அதாவது இப்போ முடிச்சிடுவோம். அது மல்டிபிள் கரலேஷன் அது என்ன ஆகிடுச்சு, இதோட கரலேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி ஒரு 25 ஃபார்முலா வருது. அப்போ மொத்தம் ஏற்கனவே ஒரு 10, இப்போ கொடுக்க போகிறது ஒரு 5, 25 ஃபார்முலாஸ் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். அதான் முக்கியம் ரைட்டா. இப்போ மல்டிபிள் கரலேஷன் 13வது ஃபார்முலா, மல்டிபிள் கரலேஷன் ரைட்டா. அது வந்து கேபிட்டல் லெட்டரில் போடுவோம். ஆர் ஈக்குவல் டு அங்கே என்ன 12.3 போட்டுமா, இங்கே 1.23 ரைட்டா. அதாவது 1 கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1.23. இது என்ன அப்படி ஃபார்முலானா, ஃபார்முலா எப்படி வந்தது ஏன் வந்தெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. என்ன ஃபார்முலா அழகாக மக்கப் பண்ணுங்கள். x1 கமா ரோ இன்ட்டு 1.23 இங்கே என்ன அப்படியே ரோவில் போட்டுட்டு பை கே ஆஸ் யூஷுவல் வேரியன்ஸாக என்ன கோவேரியன்ஸ் எல்லாம் வருதோ அப்படியே வேரியன்ஸை போட்டுக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் x1 இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் என்ன இருக்குது ரோ 1.23 அவ்வளோதான் ரைட்டா. இது பேர் என்னது மல்டிபிள் கரலேஷன் ரைட்டா. இதோட லிமிட்ஸ் சொல்லிட்டு நான் மல்டிபிள் கரலேஷன் லிமிட் தான் சொன்னேன் 0 to 1. அதாவது சும்மா இங்கே ஹின்ஸ் போல ஏன்னு எழுதி போட்டிருக்கேன். அதாவது மல்டிபிள் கரலேஷனுக்கு 0 ≤ தான். அந்த 6 எம்னு போட்டிருப்பேன், இல்லை 1.3 கூட போட்டுக்கலாம். 0 to 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் 0 to 1 ரைட்டா. ஸோ அப்போ லிமிட்டை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் 5 பார்த்துருக்கோம். அதை திரும்பி ரீகால் பண்ணி கம்பேர் பண்ணி படிங்க. சரி ரைட். அடுத்தது இது வந்து வேறு எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதே R 1.23 ரைட்டா. சிக்மாவில் கேட்பாங்க. சிக்மாவில் தெரியல, ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் மைனஸ் அப்படியே சிக்மா 1.23 ஸ்கொயர் டிவைட் பை சிக்மா 1 இப்படி கேட்கலாம் ரைட்டா. ஸோ இப்படியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ரைட். இப்போ R1 R2 எப்படி கேட்பாங்க, 15th ஒன்று R1 R2 எப்படி கேட்பாங்கன்னா அதே கேபிட்டல் R 1.23 ஸ்மால் லெட்டரில் ஏரியா பார்த்துருக்கோம் இல்லையா. R1 R2 எப்படி கேட்குறாங்க பாருங்கள். R12 ஸ்கொயர் ப்ளஸ் R13 ஸ்கொயர் மைனஸ் 2 R12 R13 R23 divided by root of 1 minus R23 square ரைட்டா. ஸோ இந்த மல்டிபிள் கரலேஷனில் ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. மொத்தம் 15 ஃபார்முலாஸ். ஸோ கரலேஷன் பொறுத்த மட்டும் எல்லாமே கொடுத்துட்டேன். ரேங்க் கரலேஷன், பார்ஷியல் கரலேஷன், மல்டிபிள் கரலேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். இது அழகாக என்ன பண்ணுறோம், திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான் உங்களுடைய வேலை.
ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ். இந்த 25 ஃபார்முலாஸ் கரலேஷனில் தரவாக இருக்கணும். எப்போ கடை கரெக்டாக சொல்லி பார்க்கணும். ரேங்க்கில் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ இதில் மீதி என்னது 5 மீதி இருக்கிற 10 ஃபார்முலா இதில் இருக்குது. மல்டிப்ளை கரலேஷன்லையும் அது பார்ஷியல் கரலேஷன் ஒரு 10 ஃபார்முலா இருக்குது. ஸோ மொத்தம் 15 ஃபார்முலா, என்ன ஒரு 10 ஃபார்முலா, 25 ஃபார்முலாஸ் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ரைட்டா? ஸோ ஒன்று கொடுக்குறோம் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுங்கள். சும்மா ஒரு மோட்டிவேஷன்றதோட இல்லாமல் நம்மளுக்கு லைஃப்ன்றதை மனசில் பதிவு பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் வருது வரலன்றது நம்ம ஏமாற்றிக்கிறது. அதான் 100 பேர் நம்ம போட்டியில் குதிக்கிறோம்னா 10 பேர் மட்டும் தான் கஷ்டப்படுறோம். அதில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட். இந்த கரலேஷனை பொறுத்த மட்டும் எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துட்டேன். இதை தவிர நீங்கள் வேறு எங்கேயும் ரெஃபர் பண்ண அவசியம் கிடையாது. இதை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் இந்த சேனலில் கணேஷ் மேக்ஸ் அகாடமி கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது திறமை இருக்கிறோம், பாஸ் பண்ணுறான். நம்ம மட்டும் படிச்சிக்கணும், நம்ம மட்டும் பாஸ் பண்ணணுன்ற மென்டாலிட்டி நம்ம வச்சுருந்தா நம்ம பாஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அதனால் போட்டி இருக்கலாம், பட் நம்மளால் முடிஞ்ச ஒரு 4 பேர் பயணம் நடைட்டுன்றது முக்கியம். அதனால் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அதான் ரொம்ப ரிசல்ட். ரைட்டா? ஸோ எனிவே ஸோ அதனால் இந்த வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தவங்களுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ நான் நிறையா தேடல் என்னென்னலாம் தேடி நீங்கள் போய் தேடி படிக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஜாபுக்கு போய் சில பேர் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எதை போல் தேடல் தேடி ஒரு 4-5 புக்கு தேடி ரெஃபர் பண்ணி கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே சமயத்தில் படிக்கிறது எப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போ வேணால் காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி உட்காந்து படிச்சுட்டு போகலாம். ரைட்டா? ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட். கீப் இட் அப்.